மணி கரெக்டாக இப்போ 4ங்க. நம்ம கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்? மகாராஷ்டிரா உள்ளே வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே காலையில் ரிஃப்ரெஷ் ஆகணும். எங்கேயாவது அப்படியே வழியை ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஆன் தி வே அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஹால்ட் எதுவும் கிடையாது. அதிகாலை பொழுது கண்டிப்பாக காட்டுறேன். காலை வணக்கம். இப்போ 2வது நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. மணி இப்போ அதிகாலையில் ஒரு 6 மணி பொழுது ஆகுதுங்க. அப்படியே நாக்பூருக்கு ஒரு 250 கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு தாபா தேடுறோம். அப்படியே காலையில் இங்கே ரிஃப்ரெஷ் ஆகி கிளம்பணும். மேலே பார்த்தீங்களா ஜபல்பூர் ஆக்ராவுக்கு போகிற கிலோமீட்டர்லாம் வச்சுருக்காங்க. லாரிலாம் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது அங்கங்கே. அப்படியே பார்த்து உஷாராக போகணும். விடிய ட்ரைவ் பண்ணியிருக்கோம். மேப் எப்படி பாருங்கள், ஒயிட்டாக மாறிடுச்சு நைட்டு பொழுதுலேருந்து. அப்படியே ஜிபிஎஸ் டிஸ்பிளேயில் நல்ல 2 பக்கம் ஃபுல் அவுட்ரு தாங்க. அப்படியே ஜாலியாக போகிறோம். அப்படியே கண்டினியூவாக வாங்க. சன்ரைஸ் வந்துருச்சு பாருங்க. வயிறுலாம் கலக்குதுங்க. எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் பார்க்கணுன்னு பார்த்தா அப்படியே ஃபுல் அவுட்டராக போய்கிட்டே இருக்குது. நல்ல இடம் கிடைக்கல. பைக்லலாம் ஆப்போசிட்டில் வராங்க, பார்த்து போகணும். இந்த ஊரில் ஆப்போசிட்டில் வர்றது இவங்களுக்கு ரொம்ப சகஜம் போல். ஃபுல்லாக 2 பக்கத்தையும் சல்லுன்னு இறங்கி குறுக்கெல்லாம் ஆளுக்கு அப்படி சல்லுன்னு பாஞ்சுதாங்க ரோடெல்லாம் பார்க்காம. சொல்லி வாயை மூடலாம் இங்கே ஒருத்தர் வராரு பாருங்க குறுக்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வரணும். நீங்கள் சரி நம்ம ஊரில் வர்ற மாதிரி வருவாங்கன்ட்டு சல்லுன்னு போனீங்கன்னா அடித்து தூக்கிற வண்டி தான். பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க இன்னும் தெளிவு ஆகலை. தூக்கத்திலே இருக்காங்க அரையும் குறையுமா. அது மாதிரி இந்த ஊரில் என்னென்னு தெரில, அங்கங்கே இப்படி ஒரு ஸ்பீடு பிரேக்கர் ஒரு 4-5 இப்போ ஹைவேலே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வரும். இல்லைன்னா தடன்னு அடித்து டயர்லாம் கலண்டு கரகாட்டக்காரன் படத்தில் போன மாதிரி போயிடும் போல். ஹாய் guys, காலை வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? அதாவது இன்னைக்கு 18ஆம் தேதி காலையில வந்தாச்சுங்க. அதாவது எங்க வந்தாச்சுன்னா நம்ம நாக்பூர் வந்துட்டோங்க. சரி, காலையில நம்ம காலை கடன் எல்லாம் பண்ணணுமே, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை பார்த்தாதானே நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும். அதனாலதான் ஒரு அருமையான தாபாங்க, அவுட் ஸ்பாட்டுங்க. அதாவது நம்ம ஊர்ல இந்த வயல்வெளியில குளிக்கிற மாதிரி ஒரு இடத்தை தேடி வந்தாச்சு. இங்க பார்த்தா எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துதான் நாங்களும் விட்டோம். வந்துட்டு நல்ல அருமையான தொட்டி நிறைய நல்ல செழிப்பா நம்ம வயல்ல உள்ள தண்ணி மாதிரி நல்லா கிடந்தது. அப்படி நம்மளோட நெக்ஸான் பேபி இருக்கு பாருங்க, அதையும் ஃபுல்லா நீட்டா கழுவி தொடச்சி. ஏன்னா ரொம்ப லாங்கு, நைட்டு மழையெல்லாம் பெஞ்சுதா, வண்டிலாம் ரொம்ப அழுக்காயிட்டு. அதனால அதையும் கழுவி தொடச்சி நீட்டாயிட்டு பெர்ஃபெக்டா போயிட்டு குளிச்சுட்டு, அது மாதிரி எங்களோட ட்ரெஸ்ஸையும் நாங்க அப்படியே சோப்பு போட்டு துவைச்சிட்டோம். ஏன்னா அங்க பனிக்கு போயாச்சுன்னு வைங்க, அங்கெல்லாம் துணி காயாது. அதனால இருக்கும்போது சேஃப்டிக்கு துவைக்குமே நாங்களே இங்க துவைச்சாச்சு. ஒரு புது அனுபவங்க இது. அதாவது நைட்டு தங்கியிருந்தா ஹோட்டல் ரூம் லாட்ஜில் போயிருப்போம்.
நம்ம நைட்டு தங்குற பிளான் இல்லையா, அப்படியே கண்டினியூஸா போறது தானே பிளான். அதனால வழிநடுவ நைட்டும் டிரைவ் பண்ணியாச்சு, அப்படியே வழிநடுவ பண்ணிட்டு இப்ப நான் நைட்டு ஃபுல்லா ஓட்டணும்னா நான் தூங்கிடுவேன், அடுத்த டிரைவர் ஓட்டுவாரு. ஆமா. அதுக்கு அடுத்தால அப்படியே இப்போ வந்து ஆக்ரா தாங்க ஸ்ட்ரெச். தாபால வந்து புரோட்டா சொல்லியிருக்கோம், அது ஏதோ ஆளு புரோட்டான்றாங்க, புரோட்டா சைஸ் பெருசா இருக்கும்னாங்க. சரி 2 வாங்கினா சாப்பிட முடியாது, ஒண்ணு ஒண்ணு சொல்லுவோம், அதுக்கு அடுத்து பார்த்துக்கிடுவோம்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருக்கோம். வரல, சரி வர்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இது ஒரு அனுபவத்தை சொல்லலாம்ல. கார்ல இந்த மாதிரி ஒரே இதா நாங்க போறோம், எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணும். அது மாதிரி இந்த லாரியில எல்லாம் போறாங்க பாருங்க, அவங்களோட லைஃப் நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுபவமா இருக்கும். ஆனா ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது. நம்மள மாதிரி பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸா வரவங்களுக்கு வாங்க நம்ம குளிச்ச தொட்டியை உங்களுக்கு காட்டுதேன், கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும். இதுதாங்க குளிச்ச தொட்டி, தண்ணி எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க. எப்படி நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு பக்கத்துல போய் காட்டலாங்க. ஆனா இருந்தாலும் அண்டர்வேரோட குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சங்கோச்சமா இருக்கும், பாக்குற உங்களுக்கும் சங்கோச்சமா இருக்க கூடாதுந்தாங்க அதை காட்டல. ஆனா பாருங்க, நல்லா அருமையா குளிச்சுட்டோம், சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப அடுத்து சாப்பிட போய் உட்கார போறோம். அந்த புரோட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுதேனே, பாருங்க வாங்க. எப்பா தாபால எல்லாமே நல்லா தான் இருந்ததுப்பா, எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு. ஆனால் புரோட்டா பெருசாக இருக்கும், 2 சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. நாங்களே என்னமோ எப்படி பெருசாக தோசைக்கல் சைஸில் கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா சைஸ் இதாங்க. அதனால் நம்ம ஊர் சப்பாத்தி தான் முக்கோணத்தை போக, இதுதான் பெருசாங்க இந்த ஊரில். அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராகவே இருங்க, கேட்கும்போது பார்த்துட்டே ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று சொல்லிட்டு இன்னொன்றுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். அண்டா கறி அதையும் பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த அண்டா கறி தான் அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. தாபாலேருந்து அப்படி கிளம்பிட்டோம், அப்படி நாக்பூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாக்பூர் வரைக்கும் நான் தான் திருப்பி ட்ரைவ் பண்ண போகிறேன். அங்கே போயிட்டு தான் அவர் அடுத்தவர்கிட்ட மாற்றி விட போகிறேன். ஆமாம், நாக்பூருக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படி ஏரியா நம்ம போகிற அந்த அட்மாஸ்பியர்லாம் அப்படியே டோட்டலாக மாறிடும், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே.